Good morning, students. Let's see remaining operators from chapter 9. நம்ம பார்த்த அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா கமா ஆப்ரேட்டர். இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். கிளாஸ் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் சொன்னோம்ல, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்னு, அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அது மாதிரிலாம் தான் அது கோடிங்க்கு தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இது அடிக்கடி யூஸ் பண்ணாதனால இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு. கமா யூஸ் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னா, இஸ் அன் ஆப்ரேட்டர் இன் C++ யூஸ் டு string together several expressions, the group of expressions separated by comma. நம்ம நிறைய வேல்யூ கொடுக்கும்போது, இப்போ எக்ஸ்பிரஷனுக்குலாம் நிறைய வேல்யூ கொடுக்கும்போது கமா கொடுக்குறோம் இல்லையா? இப்போ A, B = 10, 5 அப்படிலாம் கொடுத்துருப்போம். அப்போ ஏக்கும் பிக்கும் கண்டினியூஸாக அடுத்தடுத்து வேல்யூ அசைன் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு கண்டினியூஸாக குரூப்பாக ஒரு நம்ம டுகெதராக வேல்யூ கொடுக்கும்போது அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். திஸ் இஸ் கால் ஆஸ் கம்பைல் டைம் ஆப்ரேட்டர். ஒன் வேர்டில் கேட்பாங்க, கம்பைல் டைம் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு. அதுதான் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இட் ரிட்டர்ன்ஸ் த சைஸ் ஆஃப் அ வேரியபிள் இன் பைட்ஸ். நம்ம முதலே சொன்னோம், இப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான வேரியபிள், என்ன மாதிரியான டைப்பில் அதுக்கு நம்ம வேல்யூ கொடுப்போம் அதை வந்து டிக்ளேர் பண்ணிடணும். டிக்ளேர் பண்ணி முதலே சொல்லிடணும். இப்போ நான் ஏக்கு 5ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன டைப், இன்டீஜர் டைப்னு அர்த்தம். இது மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு சைஸ் தேவைப்படும். கம்ப்யூட்டரில் அதை அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சைஸ் ரெக்யூர் பண்ணுவோம். அது நம்ம அடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் சைஸ் வந்து வேரி ஆகும். அப்போ அதோட சைஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இன்டீஜரில் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன் ஏ அப்படின்னா, சைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த இன்டீஜருக்கு ஏக்கு எவ்வளோ பைட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிச்சு மெமரியில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்பைல் டைம் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பாயிண்டர் ஆப்ரேட்டர். நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பார்த்த அதே அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளை தான் பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆம்பர்சன்ட் சிம்பிள், இது வந்து அட்ரஸ் ஆஃப் வேரியபிள். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கும்போது அந்த வேல்யூ வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த இடத்த தான் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அட்ரஸை தெரிஞ்சுக்கணும், அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த பாயிண்டர் சிம்பிளையோ இல்லைன்னா ஆம்பர்சன்ட் சிம்பிளையோ யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து காம்போனன்ட் செலக்டர். டாட் ஆப்ரேட்டர் வந்து டைரக்ட் காம்போனன்ட் செலக்டர்னு சொல்லுவோம். ஒரு ஹைஃபன் போட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா அது இன்டைரக்ட் காம்பவுண்ட் செலக்டர் அப்படின்னு பேர். இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு என்ன அதுக்கு பேர் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதோடு போதும். ஏன்னா ப்ரோக்ராம் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் தான் இதெல்லாம் புரியும். அதே மாதிரி தான் பாயிண்டரும் ஆம்பர்சன்ட் சிம்பிளும். புரியலையே நினைக்காத, அந்த பாயிண்டரும் ஆம்பர்சன்ட்லாம் வந்து ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணையில் தான் புரியும். அதனால் அப்படின்னா என்னன்னு மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் இதில் கொடுக்கல, உங்களுக்கு போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால் அந்த ஆப்ரேட்டரோட நேம் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். அடுத்து இந்த 2 கோலன் வச்சுருக்காங்களே, மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி, அதே மாதிரி பக்கத்தில் மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி, இந்த இதை வந்து கோலன், டபுள் கோலன்னு சொல்லணும். இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இதெல்லாம் வந்து கிளாஸ் மெம்பர் ஆப்ரேட்டர்ஸ்னு பேர். இதுவுமே இந்த ஊப்ஸ் கான்செப்டில் வரது தான். இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். அதெல்லாம் ப்ரோக்ராம் பார்க்கல தான் உங்களுக்கு புரியும். ஒரு வேரியபிளை வந்து நம்ம எந்த இடத்துல அசைன் பண்ணணுமோ, ப்ரோக்ராமில் பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அசைன் பண்ணோம்னா அதை குளோபல் வேரியபிள்ம்போம். ப்ரோக்ராமுக்குள்ளார எதாவது அசைன் பண்ணிடணும் அப்படின்னா அதை வந்து லோக்கல் வேரியபிள்ம்போம். 2 வேரியபிளுக்கும் ஒரே நேம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். ரொம்ப டீப்பாக போனால் ஃபுல் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், டைம் இல்லை. ஸ்கோப் ரெசல்யூஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இஃப் அ வேரியபிள் ஹேவ் த சேம் நேம், த ஸ்கோப் ரெசல்யூஷன், இது பேரே ரெசல்யூஷன் தானே, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறது தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன். அது என்ன வேரியபிள், குளோபலா லோக்கலா, ரெண்டுத்துக்கும் ஒரே நேம் தான் இருக்கும். அது குளோபலான்னு தெரியாது, லோக்கலான்னு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டோம்னா அது குளோபல் அப்படின்னு தெரிஞ்சுக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து வந்து டாட் சிம்பிள் வச்சு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டோம்னா அதை டி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹைஃபன் போட்டு
கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டோம்னா அது டீரெஃபரன்ஸ் பாயிண்டர் டு அ கிளாஸ் மெம்பர்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால் அந்த ஆப்ரேட்டரோட நேமை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் இனஃப். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அதோட நேம்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனில் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். அதில் எதை ஃபஸ்ட்டு செய்கிறது, எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்க்குறது அந்த ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். எந்த ஆர்டரில் ஆப்ரேட்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இதை வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாட் மேத்ஸ்ன்னு நம்ம மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ப்ராக்கெட் ஆஃப் பாட் மேத்ஸ்னு என்னது? அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு வரும்ல பாட் மேத்ஸ். டிவிஷன், அது ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷனை பண்ணும், அப்புறம் அடிஷனை பண்ணும், அப்படி சப்ராக்ஷன் பண்ணும். அதுதான் பாட் மேத்ஸ்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸில் இருக்கிறத பண்ணிடும். இந்த ப்ராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்க ப்ராக்கெட்டை பெராந்திசிஸ்னு சொல்லுவோம், ரெண்டாவதாக இருக்க ப்ராக்கெட்டை வந்து செட் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல ஆப்ரேட்டர்ஸை பர்ஃபார்ம் பண்ணிடும். அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் படித்தோமா, டபுள் ப்ளஸ் போட்டு டபுள் மைனஸ் போட்டு அது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னு. அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு பண்ணிடும். ஒரு ஆப்ரேட்டருக்கு ஒரு ஆப்ரண்ட்டுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அதுதான் போஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு வந்துச்சுன்னா அது போஸ்ட். முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் போட்டு அப்புறம் எக்ஸ் போட்டாங்கன்னா அது ப்ரீ. போஸ்ட் வந்து ஃபஸ்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அதுக்கெல்லாம் அப்புறம் தான் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் கொடுக்கும். அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. அது இப்போ நான் சொல்கிறது வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் சொல்லிகிட்டு இருக்கோம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம், அதுக்கப்புறம் எது அப்படின்னு டிக்ரீஸ் ஆர்டரில் சொல்லிகிட்டு இருக்கோம். டிசெண்டிங் ஆர்டரில் கீழே பாரு லாஜிக்கல் அண்டு, அதுக்கப்புறம் தான் லாஜிக்கல் ஆர், அதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு, அதுக்கப்புறம் சிம்பிள் அசைன்மெண்ட்டுக்கு, அப்புறம் இந்த ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸான ப்ளஸ் ஈக்குவல் டு இதுவும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான். இது அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கடைசியாக கமா ஆப்ரேட்டர்ஸ்க்கு சொல்லுவோம். ஸோ இங்கே பக்கத்துலேயே 6 மார்க் பாட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியோ அந்த ஆர்டர் படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பங்க்சுவேட்டர்ஸ்னா என்ன, அது ப்ரோக்ராமில் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்க்சுவேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூவை பிரித்து காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பங்க்சுவேட்டர்ஸ், விச் ஆர் யூஸ்ட் எஸ் டீலிமிட்டர்ஸ். ஸோ டீலிமிட்டர்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறது. இந்த பங்க்சுவேட்டர்ஸ் வட்டி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த பங்க்சுவேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஆர் யூஸ்ட் அஸ் டீலிமிட்டர்ஸ். இப்போ ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்படி பங்க்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ கர்லி பிரேஸ், இது வந்து ஃப்ளார் பிரேஸ்னு சொல்லுவோம், இல்லை கர்லி பிரேஸ்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளாக்கை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கொடுப்போம். ப்ரோக்ராம் பார்க்கும்போது பிளாக்னு என்னென்னு புரியும். ஃபுல் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் அடிஷனை மட்டும் நம்ம அந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாக்கை குள்ளே கொடுத்துருக்கிறது எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்கே ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப், இன்டீஜர் டைப் வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மெயின் அப்படிங்கிறது இது ஃபங்க்ஷனோட நேம். ப்ராக்கெட் வந்து பெராந்திசிஸ்னு சொல்லுவோம்னு சொன்னோமா, இந்த பெராந்திசிஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. பெராந்திசிஸ் போட்டாலே அதை ஃபங்க்ஷன் சொல்லணும், இது மெயின் ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்படின்னா இது கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இதுக்குள்ளார எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க, அதை தான் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறோம். இந்த 3த்தையும் சேர்த்து இப்போ என்ன சொல்லணும், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் கர்லி பிரேஸ்லேருந்து க்ளோசிங் கர்லி பிரேஸ்க்குள்ளார இருக்கிறத அதை தான் என்ன சொல்லுவோம், பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் கமா போட்டு கொடுத்துருக்கோமா. இப்போ இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப். இப்போ நான் எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் 10, அதோட என்ன மாதிரியான டைப்பில் இருக்குது, இன்டீஜர் டைப்பில், அதுதான் ஹோல் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேட்டா டைப் இன்ட்டு. அதே மாதிரி ஒய்க்கு வந்து நான் 20ன்னு கொடுத்துருக்கேன், சம்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணல. ஸோ இங்கே கமாலாம் கொடுத்துருக்கோம், இதுவும் ஒரு செப்பரேட்டர்ஸ் தான், இதுவும் பங்க்சுவேட்டர்ஸ் தான். அதே மாதிரி லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், டாட் வச்சு கமா போட்டிருக்கோமா, இது என்னன்னு சொல்லணும்னா
செமிகோலன் அப்படின்னு சொல்லணும். இந்த செமிகோலனோட என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே போகணும் அப்படின்னு அர்த்தம் இந்த செமிகோலன் போட்டோம்னா. அடுத்ததுல சம்மில் என்ன பண்ணுறோம், எக்ஸே ப்ளஸ் எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி அதை வந்து சம்முக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து இதை வந்து சி அவுட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் இந்த சி அவுட் வந்து C++ லாங்குவேஜில் உள்ள ஒரு கீவேர்ட். இந்த சி அவுட் அப்படின்னு போட்டோம்னா அவுட்புட் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஸ் தென் சிம்பிள் மேலே 2 ஆப்ரேட்டர் போட்டிருக்காங்களே, இது ஒரு ஆப்ரேட்டர். இது என்ன அப்படின்னா, இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலை. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்சர்ட் ஆப்ரேட்டர்னு பேர். இதுக்கு பேர் இந்த 2 லெஸ் தென் சிம்பிள் கண்டினியூஸாக போட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, சி அவுட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் இன்சர்ட். வேல்யூவை கொடு அப்படின்னு அர்த்தம். இன்சர்ட் பண்ணு, வேல்யூவை இன்சர்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரோக்ராமாக பார்க்க போது ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெராந்திசிஸ். இப்போ தான் நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோம். ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பெராந்திசிஸ் போட்டு சொல்லிடணும். அப்படின்னா அது ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளார நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேரியபிள் எதாவது இருந்துச்சுன்னா அதை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம சொல்லிக்கலாம். இப்போ CLR SCRனு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிளியர் ஸ்க்ரீன்னு அர்த்தம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை அவுட்புட் பார்க்கல, வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அதோட அவுட்புட்டோட சேர்ந்து தான் நம்ம ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டும் வரும். அப்படி வரக்கூடாது. நான் இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும், அதோட அவுட்புட் மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனை முதல்ல கிளியர் பண்ணிட்டு தான் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும். அந்த கிளியர் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் தான் CLR SCR, கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக என்ன இருக்கணும், பெராந்திசிஸ் இருக்கணும், ப்ராக்கெட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கும் இந்த பெராந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இட் யூஸ் சிங்கிள் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேஸ். ஸோ அரேங்கிறது ஒரு டேட்டா டைப், ஒரு வகையான வேல்யூஸ். இப்போ நம்ம மேக்ஸில் மேட்ரிக்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ்க்குலாம் செட் ப்ராக்கெட் போடுவோம். அப்படின்னா இப்போ A ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ரோவில் ஒரு 3 நம்பர்ஸ், காலமில் ஒரு 3 நம்பர்ஸ், அப்போ 3x3 மேட்ரிக்ஸ்லாம் கொடுப்போம். அப்போ ஏங்கிற ஒரே வேரியபிளுக்கு நம்ம மல்டிபிள் வேல்யூஸை வந்து என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். அது மாதிரியான டேட்டா டைப்பை அரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏக்கு வந்து 10ன்னு ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அது என்னது, அந்த 10ங்கிறது இன்டீஜர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஏங்கிறதுக்கு மேட்ரிக்ஸாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ A ஈக்குவல் டு 3x3 மேட்ரிக்ஸில் 1 2 3 கீழே 4 5 6, அதுக்கு கீழே 7 8 9 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ ஏங்கிற ஒரே வேரியபிளுக்கு நான் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கேன், மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் சேம் டைப், எல்லாமே இன்டீஜர் நம்பரில் கொடுத்துருக்கேன். அப்படின்னா அதை தான் அரே அப்படின்னு சொல்லுவோம். அரேவை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். அரேனா மேட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அந்த அரேவை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சைஸ் சொல்கிறதுக்கு, ஒரு நம்பரோட சைஸ் சொல்கிறதுக்கும் நம்ம இந்த செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், இன்ட் நம் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 5 வேல்யூ வாங்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அரே அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கீழே பாருங்கள், கேர்னு கொடுத்துருக்கோம். கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு லெட்டர்ஸில் வேல்யூ வாங்க போகிறோம் அப்படின்னா அது கேரக்டர்னு சொல்லுவோம். நேம் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 15 கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு நேம் இன்புட்டாக வாங்க போகிறோம், அதோட சைஸ் எவ்வளோ இருக்கும், அந்த நேமில் 50 லெட்டர்ஸ் வரைக்கும் நம்ம டைப் பண்ணலாம். அதான் அதோட சைஸ். ஸோ ஒரு வேரியபிளுக்கான சைஸை மென்ஷன் பண்ணணும்னா செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணோம்னாலும் செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த பங்க்சுவேட்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்மா ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், x ஈக்குவல் டு 10, அதோடு அது முடிஞ்சிருச்சு. அடுத்து y ஈக்குவல் டு 20 அப்படின்னு வேறு வேரியபிளை செப்பரேட் பண்ணி கட்டுறதுக்காக நம்ம கம்மா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி செமிகோலன், நம்ம ஏற்கனவே பார்த்த செமிகோலன் எப்படி இருக்கும், மேலே டாட் வச்சு கம்மா போட்டோம்னா அது செமிகோலனுங்கிறோம். இது ஒவ்வொரு லைன்லையும் C++ கமாண்டில் கொடுக்கணும். இது என்ன பண்ணும், டெர்மினேட் அப்படின்னு அர்த்தம். டெர்மினேட் என்னது, அதோட க்ளோஸ் பண்ணு, அந்த லைனை அதோட க்ளோஸ் பண்ணு, எண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த சம் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு, அடுத்த லைன் வந்து ஒய்யோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு செமிகோலனுக்கு டெர்மினேஷன் அப்படின்னு அர்த்தம். டெர்மினேஷன் அது ஸ்டாப் பண்ணு, எண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சிம்பிள் பாருங்கள், கோலன். இதுவும் ஒரு பங்க்சுவேட்டர்ஸ் தான். இந்த கோலன் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா, அதெல்லாம் கிளாஸில் வரும். கிளாஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ப்ரைவேட், ப்ரொடக்ட், பப்ளிக் அப்படின்னு 3 விசிபிலிட்டி மோட் வந்து கிளாஸில் இருக்கும். அதை மோடெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்ம இந்த கோலன் போட்டு தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து கமெண்ட்ஸ். ப்ரோக்ராமில் வந்து
நம்ம யூசர் தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குடுத்தாங்க அப்படின்னா, அதுதான் கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கமெண்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். அந்த டபுள் ஸ்லாஷ்ல ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, அந்த லைனை கம்ப்யூட்டர் எடுத்துக்காது. அது யாருக்காக குடுக்குறது? ஒரு புரோகிராமருக்காகவோ, இல்ல ஒரு யூசருக்காகவோ, அதில என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குடுக்குறது. அது வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணிரும்? இக்னோர் பண்ணிரும். ஸோ விச் லைன் கேன் பி இக்னோர்ட் பை கம்பைலர்ஸ் அப்படின்னா, கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லணும். கமெண்ட் லைன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? முன்னாடி வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிச்சிருக்கும். சிங்கிள் லைன் கமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அது டபுள் ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிச்சிருக்கும். மல்டி லைன் நம்ம குடுக்குற கமெண்ட் வந்து மல்டிபிள் லைன்ஸில போயிட்டே இருக்கு அப்படின்னா, எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பல் போட்டு நம்மளோட கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக முடியும் போது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டு ஸ்லாஷ் போட்டு முடிச்சிருக்கணும். ஸோ கமெண்ட் லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது. அது ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இன்ட் மெயின் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்குது. மேலே 2 லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அது 2 லைனாக இருக்கனால மல்டிபிள் கமெண்ட் லைன்னு சொல்லலாம். அதனால தான் ஸ்லாஷ் போட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், திஸ் இஸ் ரிட்டன் பை மீ டு லேர்ன் சிபிபி. இது வந்து அடிஷ்னலாக கொடுக்குறோம். என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ப்ரோக்ராம் வந்து நான் தான் எழுதினேன். சிபிபி அதாவது C++ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது வந்து அந்த ப்ரோக்ராமிங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறது. அதே மாதிரி கீழே பாருங்கள், இன்னொரு டபுள் ஸ்லாஷில் இது வந்து சிங்கிள் கமெண்ட். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டு சம் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் சம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. இதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தம் இல்லை. அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சைடில் சொல்கிறது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதை கமெண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் டபுள் ஸ்லாஷ் ஃபார் சிங்கிள் கமெண்ட் லைன், ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அண்ட் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் ஃபார் மல்டி லைன் கமெண்ட். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு பார்த்தோம். C++ல சில ஆப்ரேட்டர்ஸை வந்து நம்ம வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஒரே சேம் ஆப்ரேட்டர் தான், ஆனால் அது டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிம்பிள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள்னு சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கான ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரிக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுக்கு தான் மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ அதர் ஆப்ரேட்டரில் பார்த்தோம், பாயிண்டர் அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம், அஸ் வெல் அஸ் பாயிண்டருக்கும் யூஸ் பண்ணுவோம். பாயிண்டர்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு வேரியபிள் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, அது எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்மளுக்கு தெரியாது, சிஸ்டம் தான் தெரியும் எந்த இடத்துல எந்த மெமரியில் வந்து அதோட வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் பாயிண்டர். அதுக்கும் இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷனுக்கும் அதான் யூஸ் பண்ணுவோம். Thank you students. Remainings in this chapter will be discussed later.